எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறோம்மா. சாமி கும்பிடும்போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 3 விஷயங்களை பற்றி சொல்ல போகிறோம்மா. ஒரு மனுஷனால் இறைவனை வழிபாடு செய்ய முடியலன்னா அதுக்கு காரணம் அவனுடைய கர்ம வினையாக இருக்கும். அதாவது இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்போ கோயிலுக்கு போகணும்னு சொல்ல முடிவு பண்ணுவாங்கம்மா. ஆனால் கோவிலுக்கு உங்களால் போகவே முடியாது. ரெண்டாவது, கோவிலுக்கு போனோன்னு பணம் சேர்த்து வைப்பீங்க. அந்த பணம் சேர்த்து வச்சாலும் அது சேர்க்க முடியாத சூழ்நிலை உருவாகும். இறைவனை கண் குளிர பார்க்க முடியலை, இறைவன் பாடல்களை காது குளிர கேட்க முடியலை, சாமி மனதார உணர முடியலை, மந்திரத்தை வீட்டில் உச்சரிக்க முடியல, வீட்டில் பூஜை புரஸ்காரங்கள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்றப்போ இந்த பதிவு உங்களுக்கு தாம்மா. இதையெல்லாம் தாண்டி உங்கள் விதியை நீங்கள் மாற்றணும் அப்படின்றப்போ எவ்வளோ தடை வந்தாலும் இந்த வழிபாடை செய்யுங்கம்மா. ரொம்ப நல்லது. இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். தடைகளை தாண்டி செய்யக்கூடிய இறை வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் அளவில்லா இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குமா. அந்த வகையில் ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய 3 முக்கியமான பூஜை குறிப்புகள்ன்றதை சொல்ல போகிறோமா. முக்கியமான விஷயம், சரிங்களா? அதாவது ஆண்டாள் இறைவனை வழிபாடு செய்யும் போதுமா இந்த விஷயங்கள் பின்பற்றினாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இறைவனை இப்படித்தான் வழிபாடு செய்யணும்னு அவங்க பாடிய பாடல் சொல்லில் வச்சுருக்காங்க. அதை சொல்லுறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க ஒரு நாள் இறைவனை வழிபாடு செய்யலைன்னா அந்த நாள் முழுவதும் பட்னியாக இருப்பாங்களாம். இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு தான் இறைவனோட அருளை வாசியை வாங்கிட்ட அப்புறம் தான் அவங்க சாப்பாடே சாப்பிடுவாங்களாம். அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது இல்லைங்களாமா. தினமுமே இறைவனுக்கு பூஜை செய்து விட்டு, பூஜைனா என்னம்மா பெரிய விஷயம்லாம் கிடையாது. பூஜை ரூமில் போயிட்டு அந்த காஞ்சி போன பூ அதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் நெய்வேத்தியம் வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும், சரிங்களா? நெய்வேத்தியம் வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடணும். இவ்வளோ தான். அதாவது காலை விளக்கேற்றி வச்சுட்டு சாமிக்கு ஏதாச்சும் நெய்வேத்தியம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணும். இது முதல் விஷயம். இதில் முக்கால்வாசி பேர் பட்டினியாக தான் இருப்பாங்க, காலைல சாப்பாடு சாப்பிடாமே, இல்லைங்களா? அப்படிலாம் எதுவும் வேணாம்மா. நீங்கள் எழுந்த உடனே குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன். நிறைய உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா. அதே மாதிரி இந்த மார்கழி மாதம் முழுவதுமேம்மா இப்போ நான் சொல்கிறேன், இந்த 3 விஷயங்களில் ஏதாவது ஒரு தெய்வத்து பேரை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்குமா. அதாவது தினமும் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு கோவிந்தா கோவிந்தா, இல்லைன்னா நாராயணா நாராயணா, இல்லை சிவ சிவ, இப்படி உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தோட பேரை 3 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட பழக்கத்தை வச்சுக்கோங்கம்மா. ரொம்ப 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 நல்லது. இந்த மார்கழி மாதம் முழுவதுமே ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே இதை செஞ்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் 2வது விஷயம் பார்க்கலாங்களா. சரி, பூஜை செய்யும்போது இது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டோம். அப்புறம் மனசை முதல்ல உரிமைப்படுத்தணும். நிறைய பேர் என்ன போவாங்க, ஒரு விளக்கு ஏற்றுவாங்க, கையெழுத்து கூட கும்பிட்டாங்க, அப்படியே வந்துக்கினே இருப்பாங்க. அது சாமி கும்பிட்றதமா கிடையவே கிடையாது. நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், சாமியை ஃபஸ்ட்டு மனசில் உள்ள நிறுத்திட்டு மனசு சுத்தப்படுத்திட்டு புஷ்பங்களை கையில் வச்சிருக்கணும். பூவை கையில் வச்சிருச்சுட்டு அவங்க மந்திரம் ஏதாச்சும் சொல்லி அவங்க பேரை சொல்லி அந்த மலர்களை அவங்க பார்த்து தூவி விடணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப அந்த அந்த ஒரு முழு பலனே கிடைக்கும். இது வாய் கை எல்லாமே மனம் எல்லாமே ஒருநிலைப்படணும். அது சாமி கும்பிட்றதுக்கான ஒரு அடையாளம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேம்மா, எப்போவுமே சாமி கும்பிடும் பொழுது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும். சும்மா போயிட்டு ஒரு கும்பிட்டு வர்றது கிடையாது, முழு மனதார பேசணும். வீட்டில் அம்மா கிட்டே எப்படி பேசுவீங்க, அப்பா கிட்டே எப்படி பேசுவோம், இந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசணும். இது மாதிரிலாம் எனக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முழு மனதார் நீங்கள் பேசும்போதுமா அதுதான் இறைவனை முழுதாட கும்பிடுறது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவங்க நல்லா கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, அவங்க உங்களுக்கு கவர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்ப சாமி கும்பிடும்போது கண்ணீர் வரும், கொட்டாவே வரும். சாமி கும்பிட்றதுக்கு எந்த ஒரு தடையும் வராது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னாவேம்மா நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடன் தீரும், வறுமையெல்லாம் ஒழியும், சந்தோஷமாக இருப்பீங்க, எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருப்பீங்க. இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே பயன்படுத்திக்கோங்கம்மா. தினமுமே நான் இப்போ சொன்ன 3 மந்திரத்தில் சிவ மந்திரம்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அது இந்த உலகத்தையே காக்கின்ற சிவபெருமானுடைய மந்திரம், நாராயண மந்திரம் சொல்லிக்கிறேன், கோவிந்தா கோவிந்தா மந்திரம், ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். ரொம்ப 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 நல்லது, சரிங்களா? நிச்சயமாக இந்த 3 விஷயங்களை ஒரே நேரத்தில் செஞ்சு வழிபாட்டை செய்கிறதுன்றது ரொம்ப சிறப்பு. இப்படி செய்யும் பொழுது நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் இறைவன் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.